வணக்கம் நிவேதன். வணக்கம் சதீஷ். இன்னைக்கு நம்ம 2 பேர் மட்டும்தான். ஆமாம், எனக்கு பக்கத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும். எப்போ எல்லாம் பாட்காஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட்டை நோக்கி போதோ, இப்போ பாரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் கொண்டாடுறேன்பா. பயபுல்லா லூஸ் மோஷன் ஆமாண்ணா. இல்லை ஜி, அவன் ஏதோ பிஸியாக இருக்கேன்னு சொன்னான். நேற்று ஏதோ ஷோ, இன்றைக்கி ஏதோ ஷோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா சரி அண்டர்ஸ்டாபிளாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு. இல்லை இல்லை, அவன் எப்படியுமே அவன் வராததுக்கு ஒன்று காரணம் சொல்லிடுவான். அப்படி இல்லைனா கால் ஆன்சர் பண்ண மாட்டான். வாரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காரணம் சொல்லிட்டான். ஸோ இட்ஸ் ஓகே. படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுல்ல. ஆமாம், எனக்கு என்னென்னா, நான் இந்த படத்துலேருந்து எவ்வளோ டிட்டாச் ஆகிருக்கேன்னா, எனக்கு போன வியாழன் வியாழன் ரிலீஸ்னு புதன்கிழமை தான் தெரியும். குரூப்பில் ஒருத்தன் போட்டிருக்கான், லீவ் எல்லாம் போட்டாச்சு, அஜித் தரிசனம். என்ன சொல்கிறீங்க, படம் வருதா? ஆமாம் நாளைக்கு ரிலீஸ். என்னடா சொல்கிறீங்க, நாளைக்கு ரிலீஸ்? எனக்கு தெரியாதேடான்னு. ஏன்னா நான் கூட இதை ஃபாலோ பண்ணுறவன்ல. அப்படிப்பட்ட எனக்கே படம் சத்தம் போடாமல் ரிலீஸ் பண்ணிட்டானுங்கன்னு இருக்குது. ஆனால் படம் கொஞ்சம் மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் இல்லையா? இப்படி தான். நான் எப்படியும் நார்மலாக ரிவ்யூஸ் பார்க்குறது போகிறோம். பட் அந்த ஃபஸ்ட்டாக வந்து ஒரு 4-5 ரிவ்யூஸ், அந்த ஃபேன் ரிவ்யூஸ் பெற மற்ற ரிவ்யூஸ் அதுக்கெல்லாம் பார்த்தேன். பட் கூடுதலாக இதை நான் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்கிறதுனால நான் பார்க்கல. படத்தை நான் பார்க்க எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நான் போய் பார்த்துக்கிறேன். நான் வந்து ரிவ்யூவர் சஜஷன் டைம், டாக்கீஸ்னு ஒருத்தர் இருக்காரு. முந்தி வந்து ஹிந்து பேப்பரில் செல்ஃபி ரிவ்யூன்னு செஞ்சுட்டு இருந்தார், கிருஷ்ணான்னு. அவர் பிறகு தனியாக சேனல் தொடங்கினார். நான் பார்க்குற ரிவ்யூனா அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவர் கொஞ்சம் லேட்டாக ஒரு 4 மணி போல் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்கும் போது அவர் நல்லா சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்க்குறேன், படம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு தேட்டர் மூமெண்ட்டு கூட இல்லை, அஜித் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இப்போ ரெக்கார்டிங் தொடங்குறதுக்கு முதல் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதில் போட்டிருக்கான், வேதாளம் சிஸ்டரை காப்பாற்றணும், விவேகம் ஒய்ஃபை காப்பாற்றணும், விஸ்வாசம் பொண்ணை காப்பாற்றணும், வலிமை தம்பியை காப்பாற்றணும், விடாமுயற்சி திருப்பி ஒய்ஃபை காப்பாற்றணும், என்ன இருந்தால் டாக்டரை காப்பாற்றணும். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்கள் கேரியரை எப்போ காப்பாற்ற போகிறீங்க ஏகே அப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் அந்த மனுஷன் அது வேணும் தான் செஞ்சுருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லைன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் அஜித் ரொம்ப கிளியராக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், எனக்கு ஈவன் தோ நான் ஒரு அனிலாக இருந்தாலும் விஜய் ஃபேனாக இருந்தாலும், ஐ ரியலி அட்மயர் ஹவ் அஜித் ஹேண்டில்ஸ் இஸ் டாக்ஸிக் ஃபேன் பேஸ். ஏன்னா மனுஷன் வந்து தலைன்னு கூப்பிட்டுட்டு இருக்கும் போது, தலைனா யார், தோனியா இவங்கெல்லாம் அஜித்தானு சண்டை பிடிக்கும் போது, நீ பாட்டு என்ன நீ தலைன்னு கூப்பிடாதன்ட்டாரு. அதுக்கு முதலே எனக்கு ரசிகர் மன்றம்லாம் வேணாம், நான் படம் நடிக்கிறேன், வாழ விடுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படி அதுக்கப்புறம் திருப்பி வேற ஏதோ இவங்க இந்த அஜித்தே கடவுளை போடும் போது அதில் உண்மையில நல்ல ரோஸ்டானது அனிருத் தான். பாட்டெல்லாம் அடிச்சுட்டான் அந்த மதுரை பீட்டுக்கு போட்டு. இவங்க பண்ண வேலை ஜீத்து நீங்க பாத்தீங்களோ தெரியா, மதுரையில என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சீட்டு அஜித்துக்கு சேர்த்து புக் பண்ணிட்டு அந்த சீட்டை காலியா வச்சுட்டு படத்தை ஓட்டியிருக்காங்க. இது நான் யோசிச்சேன், ஆதிபுருஷுக்கு அனுமானுக்கு சீட் போட்ட ஊருடா நீங்க இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன்வைல் அஜித் ஐ டோன்ட் கேர். ஆனா அந்த மனுஷன் நல்லா பாருங்க, அந்த இப்போ ரேஸ் இந்த இதில் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல, எல்லாருமே போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பத்மபூஷன் அவார்ட்லாம் கிடச்சிருச்சு. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, லுக் அட் தம் தீஸ் கைஸ் ஐ லவ் தம் அன்கண்டிஷனலின்னு வரு. இன்னொரு இதில் அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க. அந்த மனுஷனுக்கு அழகாக தெரியும், இவங்களை கொஞ்சம் விட்டா இவங்க வந்து ஏறிடுவாங்க மண்டைக்கு மேலே. ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் நடந்து அடுத்த நாளே ஹேண்டில் பண்ணிட்டாரு, நீ என்கிட்ட வராத, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. கரெக்டாக எனக்கு 6 மாதம் ரேசிங்கு, 6 மாதம் படம். நான் 2 படம் நடித்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் ரேசிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ரேசிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுவே ஃப்ளிப் சைட் வந்து விஜய் அவரோட கன்னி ஃபேன் பாய்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்கள். படம் பீக், நான் தன்னோட கரியர் பீக்கில் இருக்கேன், சரி என்ன செய்வோம், அடுத்த படம் நடிப்போம். அரசியலுக்குள்ளே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அரசியலுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க, திருப்பி சம்பாதிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஆனால் எப்போவுமே ஒரு டாக்ஸிக் கல்ச்சராக இல்லாட்டி டாக்ஸிக்காக ஏதாச்சும் நடக்கும்போது விஜய் அதை அட்ரஸ் பண்ணதே இல்லை. கவனிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அஜித் மட்டும்தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. விஜயோட என்னமோ அந்த ஒரு பேனர் உடஞ்சி விழுந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல மட்டும் என்னமோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை அது வந்து ஜி, அது வந்து அதுக்கு பின்னாலும் ஏதோ அரசியல் பின்னணி இருக்குது. மற்ற கட்சிக்காரன், எந்த கட்சி ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு கட்சிக்காரன் அந்த பேனரை அடித்து உடச்சபடியாக தான் இந்த மனுஷன் அறிக்கை விட்டுச்சு. அப்படி ஏதோ ஒரு கதை இருக்கும். பட் அதை தாண்டி அந்த டாக்ஸிக் ஃபேன் பேஸ் வந்து இப்போ இதில் என்னென்னா ஃபேன் பேஸ் போகிற எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வந்தப்புறம் ஜெஃப்னாவில் வந்து நான் நினச்சேன், இந்தியா அளவுக்கு இந்த
ஃப்ளெக்ஸ் வைக்கிறது இதெல்லாம் வைக்கிறது இல்லைன்னு. அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் பார்த்தா யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறதுலே ஐஎஸ் கட் அவுட் ஏதோ விஜய் படத்துக்கு வச்சுருக்கானுங்க. இங்கேயுமாடா நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குடா நாட்டில், அதை விட்டுட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னா. ஆனால் எனக்கு பயம் என்னென்னா இந்த இந்த ஹவு ஃபார் தீஸ் கன்னீஸ் கேன் கோ. ஸோ அதை சொல்லிடுறேன். கன்னீஸ்ன்றது வந்து சோஷியல் மீடியா டேர்மோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகரோ, அது கண்டிப்பாக ஆக்டராக இருக்கணும்னு இல்லை, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகருக்கு அன்ரீசனபுளாக அன்கண்டிஷனல்னு சொல்ல முடியாது, பிளைண்டாக ஒரு இது கொடுக்க ஒரு இது இருக்குல்ல. பேசிக்காக என்னன்னு சொன்னால் அவங்க ஒரு ட்ரைபலிசம்ங்கிறது தான் சரியான வார்த்தை அதுக்கு. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு பக்கத்தில் இருப்பானுங்கள்ல சென்டினல் காரணங்க, இவனுங்க வந்து அந்த அந்த சரியாக நீங்கள் சொன்ன மாதிரியே தான். அதாவது அஜித் வீட்டு வாசலையோ விஜய் வீட்டு வாசலையோ கேட்டில் கம்பி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அவனுங்க நிற்கிறது. எவனாவது வந்தால் குத்துவேங்கிற மாதிரி. இதில் அன்செட்டு கன்னீஸ் கொஞ்சம் இருக்காங்க, ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, சிவாஜி ரஜினி கே. ஏண்டா உங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் மாத்திரை போட்டு வீட்டில் படுத்துருக்கணும்டா, நீங்கள் உங்கள் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? ஆனால் நான் ஒன்று மட்டும் கவனித்தேன். இந்த கன்னீஸ் இல்லாத ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்கார், யார் தெரியுமா? விக்ரம். ஏன்னா அவருக்கு ஃபேன்ஸே இல்லை. ஏன்னா ஒரு ட்விட்டர் இருக்கிற டைம் எவனோ ஒருத்தன் வந்து ட்விட்டர் ஸ்பேசஸில் கமெண்ட் ஒருத்தன் போட்டிருந்தான், இந்த படத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம், விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருங்கன்னு. அதுக்கு ஒருத்தர் ரீட்வீட் பண்ணியிருந்தான், ஏன்டா 2 பேர் தான் இருக்கீங்க, ஃபோன் பண்ணி பேசிட்டு போங்களா, எதுக்கு ஸ்பேசஸ் எல்லாம் வீண் பண்ணுறீங்கன்னு. இல்லை எனக்கு என்ன பிரச்சனைனா, இதே இப்போ இதை விட பெரிய அளவில் எடுக்கப்படுற படங்கள் தான் ஹாலிவுட்டில் எடுக்கிற படம், ரைட்? காசு கலெக்ஷன்ல இருந்து எல்லா இடத்துலையுமே. பட் இப்போ நீங்கள் ஒரு டாம் க்ரூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாம் க்ரூஸுக்கு ஃபேன்ஸ் இருக்குது. இப்படி டாக்ஸிக் ஃபேன்ஸ்னு சொல்லி ஒரு பேஸ் ஒன்று இல்லைல்ல. இப்போ ஒரு வகையில் சொல்ல போனால் அதை வந்து இப்போ இது நினைக்கிறேன், இது வந்து அரசியல் பக்கத்திலிருந்து வந்து அப்படியே அது சினிமா பக்கத்துக்கு போய் அது அப்படியே அதுக்குள்ளால வருதுங்கிற ஒரு ரீசனும் இருக்கலாம்னு சொல்லிடு. ஏன்னா இதே மாதிரி தான் இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரி நாட்டுகளுக்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று உருவாக்குது இல்லை. உண்மையிலே இந்த நாடுகளில் தான் அரசியல்வாதிகளுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. அப்போ ஃபேன் பேஸோட ஒரு அரசியல்வாதி அவர் டிக்டாக் போடுறது, அவர் வீடியோ போடுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா மாதிரியானவங்க இப்படியான ஒரு பேஸுக்குள்ளால வந்து தானே அரசியலுக்குள்ளே வராங்க. நேற்று யாரோ ஒருத்தர் மீம் போட்டிருந்தாங்க, என்னது மெடிக்கல் மாஃபியாவுக்கு எதிராக போராட வந்துட்டு நீயே மெடிக்கல் மாஃபியா நடத்திக்கிட்டு இருக்கேன். இவரைத்தான் போட்டாங்களான்னு தெரியல, ஆனால் எனக்கு டக்குன்னு மைண்ட் அங்கே தான் போச்சு. ஏன்னா இந்த மனுஷன் தொடங்கும் போது நோபல் காசாக இருந்துச்சு, பரவாயில்ல போலான்னு. பிறகு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் அரசியலுக்கு குதிக்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் டயஸ்போரா ப்ளீஸ் ஃபன் மீ அப்படின்ட்டு. அப்படி இல்லை, ஏன்னா இந்த இவங்களா சேர்ந்து ஒரு எக்கோ சேம்பரை உருவாக்குறது தானே. அந்த உருவாக்குற எக்கோ சேம்பரை வந்து எந்த பக்கம் பேசிக்காக சொல்ல போனால் எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஆட்டு மந்தைக்கு இந்த கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. அதாவது மாடர்னைஸ்டான ஒரு ஆட்டு மந்தையாக இருக்குது. எங்கிட்ட முன்னுக்கு இருக்கிற ஆடு போதோ அதோட சேர்ந்து நம்மளும் போவோம். ஆனால் யூஎஸ்ல இந்த சீன் இருக்கு தானே, டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் இல்லை அரசியலுக்குள்ள. ஆனால் என்னன்னா இவ்வளவு தூரம் போயிட்டு அதுக்குள்ள ஒரு கட்டத்தில் அதில் பிள்ளைன்னு எங்கேயாவது தெரிஞ்சாலுமே அவங்க உள்ள கேன்சல் கல்ச்சர், அந்த கேன்சல் கல்ச்சருக்குள்ளால சரி அட்லீஸ்ட் அது இப்போ இவனுங்கள்ட்ட ஒரு கேன்சல் கல்ச்சர் இருக்குது. இவனுங்கட கேன்சல் கல்ச்சர் எங்கன்னு சொன்னா தன்னோட ஃபேன் பேஸுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவன கேன்சல் பண்றது. அஜித்தா தவிர அஜித் வந்து தான் ஃபேன் பேஸே கேன்சல் கல்ச்சர் பண்ணிடுவாரு, எனக்கு ஃபேன்ஸே வேணாம் போங்கடான்னு. இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஜயோட இதில் எல்லா ஃபேனுமே உங்களுக்கு அரசியலுக்கு வருவாங்களாங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்னொரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்க அதிமுகவா திமுகவாங்கிற ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அதோட திமுகவோட ஒரு ஃபேன் பேஸை உடைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி. இப்போ இன்னைக்கும் உதயநிதியோட மகன் பேர் எனக்கு மறந்துருச்சு, இன்பநிதியும் கொண்டு ஸ்டேஜில் உட்கார வச்சிருந்தாலும் கூட அடுத்த தலைவர் இன்பநிதிக்கு சீட் கொடுக்குற அளவுக்கு அவனுங்க ரெடியாக தான் இருக்கிறானுங்க முன்னுக்கு இருக்கிறவனுங்க. ஸோ அந்த ஃபேன் பேஸ் அது வந்து எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்கன்னு. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், அந்த கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? அதேதான் அப்ப இருந்து இருக்கிற உருவாக்கப்பட்ட இந்த ஆட்டு மந்தைகளை ஒரே நாள்ல உங்களுக்கு அப்படி மாற்ற முடியாது. இல்லை, ஆனால் விஜய் என்டர் ஆன டைம் ஐடியல் தான். ஏன்னா அதிமுக அப்படியே குறைஞ்சி இல்லாமல் போயிடுச்சு. இவர் பொசிஷன் பண்ணதும் திமுக. ஏன்னா இதில் என்னது முதல் ஸ்பீச்லேயே திமுக டிரெக்ட் அட்டாக் தான். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இவருடைய ஃபுல் ஃபேன் பேஸும் ஓட்ஸாக மாறணும் இந்த மனுஷன் நம்புற அளவுக்கு இவன் மல்முட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்படி இவ்வளோ நம்பிக்கை அந்த மனுஷன் இறங்கிச்சு இந்த டாக்ஸிக் ஃபேன் பேஸை நம்பி? இவங்க கொடுத்த நம்பிக்கை தானே, டாக்ஸிக் ஃபேன் பேஸ் கொடுத்த நம்பிக்கை தானே.
அந்த அந்த ஃபேன் பேஸை எப்படி வேணுனாலும் மேனிப்புலேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா தான் உண்மையில் சொல்ல போனால். அது இப்போ விஜயோட ஐடியாவாக இருக்கலாம், இல்லாட்டி விஜய்க்கு சுற்றி இருக்கிறவங்க யாரும் கொடுத்த சார் இவனுங்களை வச்சு நல்லா மேய்க்கலாம் சார்னாலும் இப்போ அதோட இப்போ அதோட இந்த மீட்டிங்கு க்ரௌட் வச்சதெல்லாம் ஒரு நாளுமே நீங்கள் ஓட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது விஜயை பார்க்கணும்னு வந்த பார்க்கணும்னு வர இப்போ இதே மாதிரி தான் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்க நேரம் என்ன க்ரௌட் வந்துச்சுங்கிறது நானே லைவாக காட்டினானுங்க. அது அந்தளவு மெசி க்ரௌட் வந்தது நான் பார்த்ததும் இல்லை. ஆனால் இன்னைக்கு சிரஞ்சீவியோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த எனக்கு என்னன்னு சொன்னால் இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னால் நமக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளத்துக்கு ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிக்குவோம். அப்போ நம்ம விஜய் ஃபேனுங்கிற ஒரு அடையாளத்தை வச்சுக்குவோம். அப்போ அவர் நமக்கு சொந்தம், நம்ம அவரை டிஃபெண்ட் பண்ணணும். அவர் என்ன செஞ்சாலும் என்னென்னா இதில் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ங்கிறத அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸிக் ஃபேன் பேஸை பார்த்தது வந்து ஃபேஸ்புக் தொடங்கின காலத்தில் குக்கிகுமார்னு ஒருத்தர் இருந்தான், ஞாபகம் இருக்கா? குக்கிகுமார் பியூர் அஜித் ஃபேன் ஒருத்தன், போட்டு போலன்னு பொழப்பான். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு அந்த பேர். குக்கிகுமார் போட்டு போலன்னு பொழப்பான். இங்கிட்டு விஜய் அவன் அஜித்தை சப்போர்ட் பண்ணதை விட விஜயை பொழந்தது தான் அதிகம். இப்போ அஜித் தானே ஒரு இதில் சொல்லுவார், இந்த நேர்கொண்ட பார்வையில் தானே சொல்லுவார், பட டைலாக்காக இருந்தாலும் ஒருத்தர் மேலே உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை வந்து ஏன் இன்னொருத்தர் மேலே ஹேட்டடாக நீங்கள் காட்டணும். எக்ஸாக்ட்லி. இப்போ நீ அஜித் கண்ணியாரு, விஜய் கண்ணியாரு. ஆனால் இப்போ நேற்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவனோ ஒருத்தையும் போட்டிருந்தான், விடாமுயற்சியோட வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 25 கோடி தான், நீங்கள் வந்து லியோவோட ஸ்பேரிங் போட வந்திருக்கீங்க, கில்லி ரீரிலீஸ் கிட்ட கூட வராதுன்னு. இந்த பிளாக் பஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உனக்கு எந்த விதத்தில் உதவ போகுது? இல்லை அதுதான் இப்போ எனக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல முதல்ல இந்த ரிவ்யூ பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இது என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால் உங்களோட ஒரு ஐடியாலஜியை ஃபோர்ஸாக ஏங்குள்ளே திணிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ எனக்கான ஒரு அதுன்னு சொன்ன ஆட்டு மந்தன். ஏன்னா எனக்கு யோசிக்கிறது கூட டைம் கிடைக்கிது இல்லை. 4 பேரோட ரிவ்யூ பார்த்தோன்னா அந்த ரிவ்யூ இப்போ என்ன ஒப்பீனியன் மாறும்ல. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக எனக்கு கட்டாயம் பிடிக்காதுன்னு இல்லை. சில நேரம் சில மொக்க படங்கள் இப்போ நான் வந்து ஒரு டி ராஜேந்தர் ஃபேன். டி ராஜேந்தர் படங்கள் எனக்கு பிடிக்கும் பார்க்குறதுக்கு. விஜயகாந்த் ஃபேன். பட் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இவனுங்க யார் அந்த பைத்தியக்காரனுங்கன்னு கேட்பானுங்க. இப்போ அந்த காலத்தில் வானத்தை போலங்கிறதெல்லாம் ஒரு ஹிட்டான படம் தான், பார்க்குறதுக்கான படம் தான். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி. நீங்கள் அவ்வளோ தூரம் பின்னுக்கு போக தேவையில்லை. மெய்யழகனுக்கே மிக்ஸ்டு தானே வந்துச்சு. ஒரு பக்கம் இவங்க வந்து நல்லா இருக்குன்னாங்க, இன்னொரு பக்கம் பேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கே இவங்க ஸ்டாண்ட் எதுன்னு தெரியாது. அப்போ ஏன்னா எனக்கு நிறைய வாட்டி அப்படி ரிலேட் ஆயிருக்குச்சு. நான் மொக்கான்னு நினச்சி சரி டவுன்லோட் பண்ணி போட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்த படங்கள்லாம் எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க இவ்வளோத்துக்கு என்னடா பேஷ் பண்ணீங்க? இப்போ இன்டர்நெட் சமூகம் வந்து என்னை திட்டலாம். நான் கங்குவா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மோசமாக படலை. இட்ஸ் நாட் அ குட் மூவி, இட் ஹேஸ் இட்ஸ் ஃப்ளாஸ். ஆனால் இவங்க பேஷ் பண்ண அளவுக்கு கங்குவா அவ்வளோ மோசமான படம் இல்லை. நான் அதோட மோசமான படங்கள் நான் சூதுகவும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்தியாவிலேருந்து கேட்டிருந்தான், டாப் 3 மூவிஸும் ஃபர்ஸ்ட் 3 மூவிஸும் அனுப்பிவிடுன்னு. டாப் 3 மூவிஸ் சொல்லிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு மூவி வந்து இந்தியனோ கங்குவாவோ சொல்ல முடியலை. ஏன்னா எனக்கு அந்த படத்தை முழுசாக பார்க்க முடிஞ்சிச்சு. சூதுகவும் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு, அட்டு மொக்க. என்னால் ஒரு அரை மணத்தியாலத்தை தாண்ட முடியலை. ஆனால் அந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துருந்துச்சு. அப்போ ரிவ்யூஸ்ன்றது வந்து பயஸ்டாக இருக்கு, ஒரு ஒப்பீனியன் பேஸ்டாக இருக்கிற நேரம் ரிவ்யூ வந்து பொதுவாக சொல்ல முடியாது. இவங்க அதையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர தொடங்கினா அனில்ஸ் அடிக்க தொடங்கிறான், படம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் கொஞ்சம் சென்சிபிளாக படம் இருக்கணும்னா உனக்கு சினிமா நாலேஜே இல்லைன்னு நாலேஜை கேள்வி தொடங்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளேயும் இப்போ ஒரு வகையில் பார்க்க போனீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு வகையான ஃபேன் பேஸோட தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கார்ல அந்த மொட்டை தலையில் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பார் பரத்வாஜ். இப்போ பரத்வாஜோட ரிவ்யூக்கு வந்து ஒரு நல்ல ரிவ்யூங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பரத்வாஜும் ஒரு வகையான அஜித் இல்லாட்டி விஜய் தான். ஏன்னா அவர் சொல்றது சரியா இருக்குங்கிற நம்பிக்கையோட போற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுவுமே ஒரு வகையான ஆட்டுமந்த ஃபாலோவிங் தான். பரத்வாஜ் ரங்கன் தான் சூரரை போட்டு பெருசாக நல்லா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னார். ஆனால் சூரரை போட்டு எவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அது ரிவ்யூஸும் தன்னோட ஒப்பீனியன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேனல் போயிட்டு ரோட்டில் நின்று தியேட்டர் வாசலில் எடுக்கிறான். சேனலோட நோக்கம் என்ன? காசு சம்பாதிக்கிறது, அவ்வளவு தான். ஸோ இந்த வியூஸ் எவ்வளவு கூடுதோ அவ்வளவுக்கு அவனுக்கு காசு வரும். ஸோ அவனோட பர்பஸ் கம்ப்ளீட்லி வேறு. ஆமாம், அவனுக்கு வந்து ப்ராப்பராக மக்களோட ரிவ்யூவை சொல்லணுன்றது இல்லை. எவனாச்சும் ஒருத்தன் கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுவான்ல, இந்த படம் வேறு மாதிரி இருக்குன்னு அதில் இவனை ஒருத்தன் நேற்று அன்னைக்கு கண்டே பேகை திருப்பி சுற்றி என்னமோ அடிச்சு. அன்னைக்கு ஒருத்தனை கண்டு எங்கள் அப்பாவும் அஜித் ஃபேன் தான், இன்னைக்கு உயிரோடு இல்லை, எனக்கு அஜித் குமார்னு தான் பேர் வச்சிருக்காரு, என் தம்பிக்கு என்னது அஜித் விட்டு தம்பிமார் 2 பேரும் அண்ணன் எங்கே இருக்கானுங்க, எல்லாத்துக்கும் குடும்பத்தில் அஜித் படத்தோட பேர் தான் பேர் அவனுங்களுக்கு.
இவனுக்கு அஜித் குமார் பேர். இன்னைக்கு அவரோட உயிரோடு இருந்திருந்தா அவரும் என்னோட வந்து பார்த்துருப்பாரு படத்தை. இவங்க தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. இந்த எனக்கு தெரிஞ்ச அந்த அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் மட்டும்தான் அவன் டோப்பில் இருந்தானா என்னன்னு தெரியல, யதார்த்தமாக போட்டு போயிட்டான். அதை பார்க்க தொடங்கினோன்னா இவங்களும் ஓகே நம்ம ரிவ்யூவில் வந்து கொஞ்சம் வியர்டாக செஞ்சால் நம்ம வீடியோ வந்து போட்டுருவானுங்கன்னு. எனக்கு என்னன்னா, இஃப் அஜித் கேன் அட்ரஸ் அ டாக்ஸிக் ஃபேன் பேஸ், வை காண்ட் அதர்ஸ்? ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், அது விஜயான்றது எனக்கு ஷுவர் இல்லை. இந்த நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த பவுன்சர்ஸ் இருப்பாங்கல்ல, பவுன்சர்ஸ் வந்து சொன்ன இன்டர்வியூ அப்போ இவர் கேரவானில் இந்த ஆக்டர் விஜய் தானான்னு தெரியலை, விஜய்ன்ற மாதிரி தான் போச்சு. பிறகு அவங்களே வந்து இல்லை விஜய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பவுன்சர்ஸே வந்து சொல்லிட்டாங்க. எனக்குன்னா இப்போ வரைக்கும் ஃபீல் ஆகுது அது கண்டிப்பாக விஜயாக தான் இருக்கும். இப்போ அனில் ஸ்போர்ட் பழக்க போகிறானுங்கன்னு இவர் வந்து கேரவானில் இருந்திருக்காரு போல். அந்த இடம் எப்படின்னா, கேரவான் இங்கே இருக்குன்னா இங்கே பெரிய ஒரு அந்த இப்படி பின்னல் போட்ட ஃபென்ஸ் இருக்கும்ல, அது ஒரு 6 அடிக்கு ஃபென்ஸ் இருக்குது போல். ஃபுல்லாக ஃபேன்ஸ் வந்து அதை இடிச்சுக்கிட்டு அதை தள்ளிக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா கேரவானுக்குள்ளே இந்த ஆக்டர் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு போல். இப்போ இவர் கூப்பிட்டு பவுன்சர்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ என்ன நடக்குது பாருன்னு. வெளியே இறங்கினோன்னே ஆல்மோஸ்ட் அந்த ஃபென்ஸ் வந்து சரிஞ்சு உடஞ்சி விழுகிற நிலைமைக்கு போயிட்டு இவர் திருப்பி உள்ளே போனால் அது நார்மல் சிச்சுவேஷன் வந்துருச்சு. பார்த்தியா எப்படி நம்ம ஃபேன் பேஸ்ன்னு. இப்போ அவங்களுக்குமே தெரியுது இவங்க கிறுக்கு கூட்டம் தானே, அதை அதுலேருந்து இவங்க ஃபீட் பண்ணிக்கிறாங்கன்றது வந்து இந்த கிறுக்கைங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்கிறது தான் என் கேள்வி. இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு, இப்போ எனக்கு ஒரு அடையாளம் இல்லைங்கிற நேரத்தில் என்னோட அடையாளத்தை தேடுறதுக்கான ஒரு இடமா நான் இதை வச்சுக்கிறேன். இப்போ ஏதாவது இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு டாப்பிக்கில் ஏதாவது ஒரு குரூப்புக்குள்ளே நம்மளை அடக்கிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, அது இந்த ஃபேன் பேஸுங்கிற ஒரு குரூப். நான் வந்து ஒரு விஜய் ரசிகர் மன்றத்தோட மெம்பர் அப்படிங்கிறதுல தன்னை ஒரு குழுக்குள்ளே அடக்கிக்கிறது இல்லை. இது ஓகே, எனக்கு அது ஓரளவுக்கு புரியுது. ஐ டோன்ட் நோ வேர் திஸ் பிகம்ஸ் டாக்ஸிக்ன்றது தான். இப்போ நான் விஜய் ஃபேன் தான், ஆனால் இவ்வளோத்துக்கு நான் முட்டு கொடுக்க போக மாட்டேன். விடாமுயற்சி நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது நான் பார்த்து முடிவெடுத்துட்டு நான் சத்தம் போடாமல் இருந்துடுவேன். பட் வேர் இஸ் திஸ் ஃபியூவலிங் ஃப்ரம்ன்றது தான். இவங்க டாக்ஸிக்காக மாறுறாங்க. அதுக்கு வந்து இப்போ அந்த ட்ரைபல் மைண்ட் செட் வருது இல்லை, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல கூடினதுக்கப்புறம் யார் இதில் பெரிய ஆளாக இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு இந்த எக்கோ சேம்பர் பெருசாகிட்டு போகுது. ஆக நான் டிஃபெண்ட் பண்ணணும், என் தலைவனை டிஃபெண்ட் பண்ண, அப்போ நீயா நான் என் தலைவனை அதை விட டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒருத்தனை தாண்டி வரவனுங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் அந்த போஸ்டர் மேலே ஏறி பால் ஊற்றி சாகுற வரைக்கும் போகிறதுக்கு வர்றது. ஏன் அஜித் படம் போன படம் எதுலேயே ஒருத்தர் கூட இதில் இருந்து கீழே விழுந்து ஒரு ஃபேன்ஸ் எடுத்துருந்தார்ல. ஸோ இவ்வளோத்துக்கு ஏன் மலுமட்டியாக இருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த போலரைசேஷன் கான்செப்ட் தான். ஏன்னா இதே இவன் தனியாக போய் நின்று இன்னொரு அஜித் வந்து வேகும் போது படம் கொஞ்சம் சரியில்லை போல தான் இருக்கு, என்ன விஜயில போடணும். இதே ஒரு 10 பேருக்கு என்ன லியோ நல்லா இருந்துச்சு தெரியும் தானே ஆரம்பிப்பாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் இட் இஸ் கமிங். அது சோஷியல் மீடியா இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணது இல்லை. அப்போ ஆம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குரூப் உருவாக்கிடும், ஒரு ஃபேன் பேஸ் பேஜ் இருக்கும். அப்போ இவனுங்களுக்குள்ள அடிச்சுக்குவானுங்க. அப்போ இதுக்குள்ளே நானும் போயிட்டு ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டுக்கணும்னு சொல்லி தண்ணியை புஷ் பண்ணி இந்த சொன்ன கொக்கி குமாருமே கிட்டத்தட்ட அவன் ரியல் ஃபேஸ் நமக்கு தெரியாது. அவன் ரியல் லைஃப்பில் வெறும் நார்மல் லைஃப் லீட் பண்ணிக்கிட்டா இருப்பானா இருக்கும். அவனுடைய சரி நம்ம ஒரு கீபோர்டு வாரியராக நம்ம சோஷியல் மீடியாவில் காட்டிப்போம், அப்படி சரி நமக்கு ஒரு நீங்கள் சொன்ன இந்த குரூப்பு நான் சார்ந்தவேன்ற ஒரு இதை தீனி போடுறதுக்காக அந்த பண்ணிக்கிட்டு இருக்கானா இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் நம்மள மாதிரி ஒரு சராசரி மனுஷனாக இருப்பானா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் விஜய்னு எடுத்துக்கிட்டாலே கூட விஜயை பொறுத்த வரைக்கும் ரைட் ஓகே, விஜய்க்கு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்குது, டீம் இருக்குது, அவங்க எல்லாருமே நடக்கிறத காட்டும். பட் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பர்சனலான அக்கௌண்ட்டுகள் நமக்கு தெரிஞ்சு இல்லை, இருக்குதான்னு தெரியாது. அப்போ இங்கே நடக்கிற எதுவுமே பேசிக்காக டிரெக்டாக அஜித்துக்கு போக வழியில் அன்லெஸ் யாராவது ஒரு ஆள் சொன்னாலே ஒழிய. அப்போ இவனுங்க என்ன பைத்தியமாக இருந்தாலும் அஜித்துக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இன்னொரு பக்கமும் ஃபீல் ஆகுது, அஜித் ஹேஸ் இஸ் ஓன் பிஆர் டீம் டு அன் எக்ஸ்டென்ட்னு. ஏன்னா அவர் எங்க போட்டோகிராஃபி எடுக்க போனாலும் ரொம்ப எளிய மனிதர், தன்னை சிம்பிளான மனிதர்னு காட்டிக்கிறதுக்கு அந்த மனுஷன் மெனக்கடுறாரு. அவர் தண்ணியை வந்து அவரே டம்ளர்ல ஊற்றி குடிச்சாரு தெரியுமா. இதுல என்னன்னா அஜித் அதை செஞ்சுட்டு போயிடுவான். இப்போ இன்டர்வியூக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ விடாமுயற்சியில் லைட் மேனாக இருந்த ஒருத்தனை பின்னாடி கட்ட கூப்பிட்ருவோம். சரியா, பின்னாடி கட்ட சொல்லுங்கள் அஜித் எப்படி இருந்தார், லைட்டு சொன்னோன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இதெல்லாம் யாரா கேட்டா அவங்ககிட்ட. இப்பயும் ஏதோ ஒரு யாரோ ஒருத்தனை கூப்பிட்டுருந்தான் பின்னாடி கட்ட. எதுக்குன்னா விஜய் வந்து காரில் போகிற நேரம் அவர் ப்ளே பண்ணியிருந்த அந்த காரில் ஓடிக்கிட்டு இருந்த எஃப்எம்மில் பேசின ஒரு ஃபேனை
விஜயோட கூட பேசலை. அந்த எஃப்எம்ல அந்த அவர் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறமோ ஏதோ ஒன்று ஆம்பியன்ஸில் அந்த அந்த ரேடியோவில் அந்த ஒருத்தங்க பேசியிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்களே இவங்க. அதுதான் இப்போ இவனுக்கு இன்டர்வியூ எக்ஸ்டெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எனக்குன்னா கடைசியாக இப்போ இன்னும் ஒன்று தான் மிச்சம் இருக்குது. இப்போ இந்த ஷூட்டிங் நடக்கிற இடம் இல்லாட்டி இந்த ஹோட்டலில் இருக்க பாத்ரூம் கழுவுறவனுக்கு அவங்கள மட்டும்தான் அவனுக்கு இன்னும் பிடிக்கல. அவங்கள மட்டும் ரொம்ப டார்க்கான ஜோக் சொல்ல வந்திருப்பேன், வேணாம். இல்லை, அவனுங்களை பிடிச்சிட்டான். உங்களுக்கு தெரியுமா எப்படி யூரின் பாஸ் பண்ண? அதான் நான் சொல்ல வந்தேன். சொல்லுங்க, அஜித் குமாரோட யூரின் கலர் என்ன? சாரிடா, சாப்பிடும் போது ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா மன்னிச்சிருங்கடா. இவங்க இப்படி இல்லை. நீங்கள் சொன்ன அந்த ஒரு பக்கம் கன்னி ஃபேன் பேஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற மீடியாஸும் தே ஷுட் அட்ரஸ் ராங் ஆஸ் அ ராங்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கன்னிஸ்லேயே ஒருத்தனை இந்த என்ன படம் ஞாபகம் இல்லை, 2 ட்வின்ஸ் இருப்பானுங்க, அவனுங்க கண்டென்ட் கிரியேட்டர் தான். என்னது கடைசியாக விஜய் அஜித் படம் என்னென்ன ஒன்றா வந்துச்சு, வாரிசும் துணிவும் தானே, ஞாபகம் இல்லை. அப்படி ஏதோ 2 படம் தான் போல். அவன் விஜய் ஃபேன், இந்த பொங்கலுக்கு துணிவு தான் ஓடுனா அவன் ட்வின், டேய் வாரிசுடா. ஆமாம், எல்லாரும் போயிட்டு கண்டிப்பாக துணிவை பாருங்க, டேய் வாரிசுடான். அவங்க 2 பேரும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தானுங்க. இப்போ இங்கே அவங்க எனக்கு தெரிஞ்சு தே மைட் பி அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம்திங், ஐ டோன்ட் நோ. சொல்லலாது இயல்பாகவே அவங்க அப்படி இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு ஒரு லைம் லைட் கொடுக்குறானுங்கல்ல. இப்போ இது கண்டென்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே போகிறது தான். இப்போ கொஞ்ச காலத்துக்கு போது அந்த அரோரா சின்க்ளேரை கூப்பிட்டு எல்லாரும் இன்டர்வியூ பண்ணி ஒரு லைம் லைட்டு கொண்டு வந்தாங்க. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மீடியா இஸ் ஆல்சோ தே ஆர் நாட் டூயிங் இப்போ மீடியானா எல்லாருமே இப்போ மீடியா தான். யூடியூப் சேனல் வச்சுருந்தாலே ஒரு மீடியா தான். மேலே ஒரு ரெட் கலர், கீழே ஒரு ரெட் கலர் போட்டு பிரேக்கிங் நியூஸ்னு ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போட்டாலே மீடியா ஆகிடுது. இப்போ இவங்க இல்லை இது செய்கிறது தப்புன்னு சொல்கிறத விட, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 படம் ரிலீஸ் நேரம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சுன்னா அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. சொல்லுங்கள், உங்கள் மகன் எவ்வளோ பெரிய அஜித் ஃபேனு, அங்கே ஒருத்தன் செத்துருக்கான், அதை நீ கேட்க மாட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு சேனல் சொல்லிச்சு இனிமேல் நாங்கள் ஃபியூனரல்ஸை கவர் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு 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 சில சேனல்ஸ் தே ஆர் ஓகே. ஆனால் சில சேனல்ஸ் இவங்களுக்கு தேவையில்லாத லைம்லைட் கொடுக்குறாங்கல்ல. எனக்கு அது ஏன் நல்லா ரியலைஸ் ஆச்சுன்னா, நான் அரோரா சின்க்ளேர் கண்டென்ட் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பேரலாக இன்னொரு கண்டென்ட் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஏலியன் மண்டன் ஒருத்தன் நாக்கை வெட்டிக்கிட்டான், மூஞ்சிலாம் கண்ணெல்லாம் பச்சை குத்திருக்கான்னு. என்னுடைய ஃபீல்டில் அந்த 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 கண்டென்ட் வரவே வராது. ஆனால் இப்போ நான் பார்க்குற சில நியூஸ் சேனல்ஸ்ன்ற சொல்கிற யூடியூப் சேனல்களில் இந்த மாதிரி ஆக்களுக்கான ஒரு ஸ்பாட்லைட்டை கொடுத்தோன்னே மற்ற ஆக்களும் இதானே நினைப்பாங்க, ஓகே நாம் இப்படி பண்ணால் நமக்கும் இந்த ஸ்பாட்லைட் கிடைக்கும். இப்போ ஒருத்தரோட ஃபேம் மூலியமாக நம்ம ஃபேம் தேடிக்கலான்ற ஒரு ஜோன் இருக்குல்ல இந்த கன்னிஸ்ட்டை, அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா சரியான ஆளுக்கு ஃபேம் போய் சேர்றது இல்லை தானே. இப்போ நம்மவே பார்க்குற நேரம் குகேஷுக்கு கிடைச்ச ஸ்க்ரீன் டைமுக்கும் அதே நேரம் பேரலாக நடந்த அரோரா சின்க்ளேருக்கு நடந்த ஸ்க்ரீன் டைமையும் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவனுக்கு கிடைச்சதுக்கும் இவனுக்கு கிடைச்சதுக்கும் எது நல்லதோ அதை காட்டாமல் மீடியாஸ் இஸ் ஆல்சோ இதை அட்ரஸ். ஏன்னா பிரிண்ட் மீடியா தப்புன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க இன்னும் கன்னிஸை வளர்த்து விட்டுக்கிட்டு தானே இருக்கானுங்க. இல்லை இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே இதுலேருந்து எவ்வளோ வீடியோவில் வியூஸ் வருது. அப்போ அதை சீக்கிரம் கொடுக்கணும். அப்போ ரிவ்யூ, தியேட்டருக்குள்ளே ரிவ்யூ, இதுக்கப்புறம் முடிஞ்சுன்னு சொன்னால் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே படத்துக்கான ரிவ்யூ எடுக்கிற அளவுக்கு அது வந்துடும். நான் ஒரு சேனல் பார்த்துருந்தேன், என்ன எஸ்எஸ் மியூசிக்னு நினைக்கிறேன், விடாமுயற்சி ரிவ்யூக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். எனக்கு என்னடா இப்படி இறங்கிட்டீங்களா நீங்கள்? இல்லை அதுதான் ஃபாஸ்ட்டாக போகணும். இப்போ சிலதுகளுக்கு உண்மையில் ஆக்சுவலி ரிவ்யூ, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏன்னா அது உங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது தனி கதை. அது டெக் சூப்பர் ஸ்டார் வச்சு அது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போறேன்னா அதில் ரிவ்யூன்னு சொல்றது அந்த ப்ராடக்டோட ரிவ்யூன்னு ஒன்று. அப்போ அதை வச்சு நான் ஒரு டிசிஷனுக்கு வரேன். ஏன்னா அது லைஃப் லாங்கான ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அது நல்ல விஷயம். முந்தி இருக்கல, இப்போ இருக்குது, அதுகள் தேவையான. சில விஷயங்களுக்கான ரிவ்யூ ஆக்சுவலி தேவை நமக்கு. ஆமாம். ஆனால் படத்துக்கான ரிவ்யூங்கிறதெல்லாம் ஒருத்தரோட டேஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்போ அது எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ நான் ரொம்ப ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வைக்க போகிறேன். என்னெல்லாம் பழக்கிறதுக்காக இந்த எபிசோடில் நான் நிறைய வாக்குமூலங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கேங்ஸ்டர் படங்கள் செட் ஆகாது. அதனால எனக்கு வட சென்னை பிடிக்காது. எனக்கு செட் ஆகலை. எனக்கு செட் ஆகலைன்ற காரணத்தினால அந்த படம் மோசமான படம் ஆயிடாது. சரி. அப்போ இப்போ நான் ஒரு ரிவ்யூ சேனல் வச்சிருக்கேன். எனக்கு கேங்ஸ்டர்ஸ் படம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் ஒரு ரிவ்யூ சேனல் வச்சிருக்கேன், என்ன நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு வட சென்னை மேலே நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, சொல்லுவோமே நான் ரொம்ப ஃபேமஸ் ரிவ்யூவர்னு. இப்போ நான் எனக்கு வட சென்னை ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னால் அது உங்கள் மண்டையில் ஒரு தாட்டை போட்டுரும்ல. இப்போ பிஆர் பரத்வாஜரங்கன் சூரரை போட்டிருக்கு செஞ்சதும் அதுதான்.
நார்மலாக எந்த ஐடியாவுமே இல்லாமல் சரி இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு போய் படத்தை பார்ப்போன்னு இருக்கிறவனுக்கும் தீஸ் மீடியா இஸ் ஆக்சுவலி நாட் கைடிங் தம் இந்த ரைட் வே தானே. ஒரு பக்கம் கன்னியசத்தையும் வளர்த்து விடுறாங்க, இன்னொரு பக்கம் இங்கிட்டும் இவங்க தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரைட் நீ என்னவோ பண்ணிட்டு போ, ஆனால் சம்வேர் அட் த பாயிண்ட் திஸ் கன்னிசம் ஹேஸ் டு ஸ்டாப்ல. இப்போ சினிமா ஆக்டர்ஸை தாண்டி யூடியூபர்ஸுக்கு கன்னிசம் வர தொடங்கிடுச்சு. இப்போ ஒரு 1.5 மாதமாக நடந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த டெக் பிரச்சனை வந்து டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் அடடாக்கும் மாறி மாறி தாவிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மணிச்சோ பொட்டேட்டோ அந்த பிரச்சனையும் இங்கே கமெண்ட்டுக்கு போனால் இவளை போட்டு பொழக்கிறாங்க, அங்கே கமெண்ட்டுக்கு போனால் அவளை இவங்க வந்து பிளைண்டாகவே ஓகே இவங்கள ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஒரு நாணயம்னா 2 பக்கம் இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அதை யாருமே பார்க்கறது இல்லை. அது 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 எந்த அளவு தூரத்துக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூபர்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சஸுக்கு போயிட்டு, ஏன்னா நீங்கள் சொல்கிற அதே பிரச்சனைக்குள்ள இவங்களை எங்கே கைட் பண்ணுறாங்கங்கிற இடத்துக்குள்ள தான் திரும்ப இந்த ஆட்டு மந்தை எங்கே போகுதுங்கிறதுல பிரச்சனை இருக்குது. இது ரொம்ப டேஞ்சர். ஸ்பெஷலி இப்போ இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ இந்த எபிசோட் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு செஞ்ச எபிசோட் யாராவது இப்போனா போயிட்டு அதை எங்களோட எபிசோடில் ஃபர்ஸ்ட் எபிசோடு நம்ம செஞ்ச ஃபர்ஸ்ட் எபிசோடு இன்ஃப்ளூயன்சஸ் பழக்கம். அப்போ அதில் போயிட்டு வேணா நீங்கள் திரும்ப பார்க்கலாம். இப்போ அதுலேயும் சொல்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு சில இடங்களில் இப்போ நான் கண்டு கிட்டத்தில் ஒரு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் ஹலால் சர்டிஃபிகேஷன் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று அவன் ஏற்கனவே வீடியோ செஞ்சு போட்டுட்டான். பட் அந்த சர்டிஃபிகேஷன் அவங்கள்ட்ட இல்லையோ இல்லாட்டி அதுக்கு எடுத்து அதுக்குள்ளே என்னமோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. பட் இவன் அவங்கள என்டோஸ் பண்ணியிருக்கிறான். யார் இந்த இன்ஃப்ளூயன்சர் இங்கே லோக்கலாக நம்ம லோக்கல். அப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ அவனோட கிரெடிபிலிட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ அவனை நம்பி போனவங்க இப்போ ஏன்னா அலால் சர்டிஃபிகேஷனுங்கிறது முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். அவங்களுக்கு சென்சிட்டிவான விஷயம். இப்போ அதுக்குள்ளே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ சில நேரங்களில் உண்மையிலே இப்போ நான் கண்டிருக்கிறேன், இப்போ நிறைய பேர் போடுறாங்க நீ சொன்ன அளவுக்கு சில இடங்கள் அவர் இல்லை, பொதுவாகவே சாப்பாடு சரியில்லை அப்படி. இப்போ நீங்கள் காசை வாங்கிட்டு நீங்கள் செய்கிற அந்த சில வேலைகளில் கூட உங்களுக்கு உருவாக்கிக்கிற அந்த ஃபாலோ பண்ணுற ஃபேன் பேஸ் வந்து தப்பாக கைட் பண்ணப்பட்டு போகுது. இந்த ஆட்டு மந்தை கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு. இல்லை இது நீங்கள் சொன்னது 100% ஃபேக்ட். ஏன்னா மூவி மாதிரி தான் ஃபுட் ரிவ்யூவுமே. எனக்கு இப்போ யாராச்சும் என்கிட்ட நல்ல இடம் சொன்னால் எனக்கு அந்த இடம் ஒர்க் அவுட் ஆச்சு, உன் டேஸ்ட் பேலட்டுக்கு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு இன்னொரு டேஸ்ட் பிடிக்கும். அப்போ ஃபுட் ரிவ்யூவர்ஸுமே இப்போ எல்லாருமே இப்போ ஈஸியாக ஒருத்தருக்கு ஃபேன். இப்போ முந்தி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஃபேனாக இருப்பாங்க. இப்போ என்னையுமே நான் சொல்கிறேன், நான் உட்பட. இப்போ நான் விஜய் ஃபேன், பாட்காஸ்ட் பக்கம் போனேன்னா சும்மி ஃபேன், யூடியூப் பக்கம் போனேன்னா ஒன்று ஜேகே பிடிக்கும், அப்படி இல்லைனா பிளிப் பிடிக்கும், அப்படி இருக்கும். எல்லாத்துக்குமே நான் ஃபேனாக இருக்கிறனால எனக்கு தெரியும் எந்த லிமிட்டில் நிப்பாட்டணும்னு. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த சொன்ன பாயிண்டில் ஏதாச்சும் ஒரு குரூப்போடு இருக்கணுன்ற நேரம் இப்போ எல்லாருக்குமே எல்லா இன்ஸ்டன்ஸ்லேயுமே ஏதாச்சும் ஒரு குரூப்போடு போய் உட்கார்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. இவங்க போயிட்டு அங்கே நான் இப்போ ஒருத்தனை போட்டு பொழக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த குரூப்புக்கிட்ட போயிட்டு அந்த குரூப் மூலமாக நான் போயிட்டு அட்டாக் பண்ணிடுவேன். இப்போ இந்த டெக் சூப்பர் ஸ்டார் அடடா கிரியேஷன் நடந்தது தான். இங்கிட்டு டெக் சூப்பர் ஸ்டார் வீடியோ போட்டான், அங்கிட்டு டெக் பாஸுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ இவன்ட்ட ஃபேன் பேஸ்ன்னு நினச்சவங்க இங்கே போய் அட்டாக் பண்ணாங்க. திருப்பியும் ஒரு வீடியோ போட்டான், இவன் தான் தப்பு போல இருக்குன்னு சொல்லி இவன் மேலே அடிக்க தொடங்கினாங்க. இவன் மாறி மாறி வீடியோ போட்டதில் இவங்களுக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு. இந்த பிரச்சனை யூடியூப் சர்ஃபேஸில் இருக்கும் போது பரவாயில்ல, இப்போ இதே பிரச்சனை ஆம்பிளிஃபை ஆகி அரசியல் வரைக்கும் போச்சுன்னா இல்லை. அதுதான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஃபேன் பேஸ் இருந்திருக்கு. பட் ஆனால் அந்த ஃபேன் பேஸை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்த ஒரு காலகட்டம்னு சொன்னால் மைந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபேன் பேஸுங்கிறதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஃபேன் பேஸ் ஒன்று உருவாச்சு. ஸோ இப்போ சில அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் ஃபேன் பேஸாக போகிறது உங்களை எந்தளவு தூரத்துக்கு கொண்டு போய் விடுங்கிறது நம்ம கியூவில் நிற்கிற நேரம் நம்ம பார்த்துருக்கோம். ரைட், அது எந்தளவு தூரத்துக்கு டேஞ்சராக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல தான் திரும்பவும் அந்த ட்ரைபலிசம் நான் முதல் சொன்ன மாதிரி கேட் வாசலில் நின்றுக்கிட்டு சண்டை பிடிக்கிறது. இப்போ வரைக்கும் கூட இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கும் நான் சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்குறதுங்கிற ஃபேன் பேஸுங்கிற கான்செப்டே பிழை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட காசை கவர்ன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கோ ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஹையர் பண்ணியிருக்கிறீங்க. அவனோட வேலையை நீங்கள் இவாலுவேட் பண்ணணும், அதில் இருந்து நீங்கள் அது எப்படி நடந்திருக்குங்கிறது செக் பண்ணணும், சரியா பிள்ளையாக இருந்தால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட ஜாப் ரோல்.
நீங்களே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி ஒரு சிஓ எடுத்துகிட்டு என்கிட்ட இந்த சிஓ இருக்கா, இந்த இவன் தான் என் சிஓ பார்த்தீங்களா இப்படி சேட்டு கொடுத்துறான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஜோக்காக இல்லை. அதே தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் அந்த ஃபேன் பேஸ் தான் அவங்களுக்கு ஓட்டு எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஸோ அவங்க அந்த ஃபேன் பேஸை 100% என்கரேஜ் பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க லாபம் இருக்குல்ல அதில். அதை கடைசி வரைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொன்னால் அது இருந்தால் தான் அடுத்த முறை அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் இன்னொரு அரசியல்வாதியோட அடிச்சுக்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பெனிஃபிட். அது கட்டாயம் நடந்தாகணும் அவனுக்கு. ஏன்னா இது பெஸ்ட் கேஸ் ஸ்டடி வந்து இந்த அர்ச்சனாக்கு நடந்த விஷயம் இருக்கும். கொஞ்சம் தெளிவு இருக்கிறவன் கூட இவன் பண்ணுறதுல ஏதோ சஸ்பிஷன் இருக்குன்னு விளங்கிடும். ஆனால் நான் எப்போ அந்த மனுஷனோட போஸ்ட்டை போய் எய்தர் ஹீஸ் டிலீட்டிங் கமெண்ட்ஸானு தெரியலை, எப்போ போஸ்ட்டை போய் பார்த்தாலும் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட்டிவாக தானே கமெண்ட் இருக்குது. அது எப்படி ஒரு இவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து பிளைண்டடாக இருக்க முடியுன்றது. அது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா நிவேதன், இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே ஆரம்பத்தில் மெடிக்கல்னு சொன்னோம், நீங்களே சொன்னீங்க தானே இப்போ அதில் ஒரு ரீசனபிளான ஒரு இது ஒன்று தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜென்ரலாகவே ஆட்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நான் வந்து நாளைக்கே ஸ்ரீலங்காவில் இருக்க பஸ்ஸுகளுக்கு எதிராக ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி. சரி 1 லட்சத்தை ஈஸியாக எனக்கு, ஏன்னா எல்லாருக்குமே அது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. நமக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை. இப்போ இந்த மெடிக்கலும் அதே மாதிரி தான். அங்கே இருக்கிற டாக்டர்ஸோட இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கான மெடிக்கல் இஷ்யூஸுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச ஒரு ஃபேஸ் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம ஒரு ட்ரைபாக போயிட்டு இதோட சேர்ந்துக்குவோம். அப்போ இவர் நல்லது சொல்கிற நேரம் கேட்டுட்டு இருக்குன்னே ஒரு பிழை வந்தோன்னு இவங்களுக்கு என்னன்னா ஏற்றுக்க முடியல, இவனை சப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி இவன் இல்லாமல் போயிடுவான் நமக்கு பேசுறது அப்படின்னு பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அது 100% எல்லா பிள்ளையுமே நம்ம தோல்ல வச்சு தூக்கிட்டு போற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் கடைசியில் அவன் நம்ம மேல ஏறி குதிரை ஓட்டிட்டு போயிடுவான். இதுதான் எல்லா இடத்துலையுமே நடக்கிறது. இப்போ அந்த ஃபேன் பேஸை என்னைக்கு எம்ஜிஆர் தன்னோட ஃபேன் பேஸை அப்படியே அரசியலுக்கு மாற்ற ஆரம்பித்தாரோ, அதுக்கப்புறம் ஜெயலலிதா எப்படி மாற்ற ஆரம்பித்தாங்களோ, அதுக்கடுத்து தொடர்ந்து சிவாஜி கணேசன் இன்க்ளூடிங் கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துச்சு தானே அது. ஓகே எனக்கு அந்த கதை தெரியாது. இல்லை, சிவாஜி கணேசன் ஒரு கட்சி வச்சு நடத்தி பார்த்தாரு, சரி வரல, கடைசியில் அவர் அரசியலை விட்டு விலகிட்டார். பட் அவ்வளோ பெரிய சிவாஜியே கட்சி ஏன் நம்ம மையம் ஆரம்பிச்சிச்சு, ஒரு மிகப்பெரிய கலைஞன் இன்னைக்கு வரைக்கும் இந்திய மல்டி டிசிப்ளின் வெரி பாயினியர் ஆஃப் சினிமா. ஆமா, அது படுத்துருச்சு இல்ல. ஏன்னா அங்க இருக்கிற அந்த செட்டப்போ அங்க வேலை செய்யற விதமோ கம்ப்ளீட்லி வேற. இப்ப இதுதான் அங்க அவரோட ஐடியாலஜிக்கு சம்பந்தம் இல்லாத ஃபேன் இல்லை, அங்க ஃபேனுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு அதான் இப்போ கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்தீங்க. இந்த ஐடியாலஜி ஆல்சோ மேட்டர்ஸ்ல. இப்போ நம்ம அர்ச்சனாவை எடுத்துப்போம். அவரோட ஐடியாலஜி வாஸ் டு என்ன சொல்கிறது, இந்த மாஃபியாவோ இல்லை இந்த நடக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுன்ற நேரம் அந்த ஐடியாலஜி சரியாக பட்டுச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ண தொடங்கிட்டு அந்த ஐடியாலஜிலேருந்து கொஞ்சம் விலக வர்ற நேரம் நீங்கள் ஒரு கான்ஷியஸாக இல்லை இது எங்கேயோ தடம் மாறுதுன்றது புரிஞ்சுக்கணும்ல. அதை ஏன் மக்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா எனக்கு அந்த பாயிண்ட் புரியலை. நான் பிளைண்டாக ஒருத்தர் மேலே ஃபெய்த் வைக்கிறேன், ஓகே. ஆனால் அந்த எதுக்காக நான் அவர் மேலே ஃபெய்த் வச்சனோ அந்த ஃபெய்த்தில் அந்த ஐடியாலஜியிலேருந்து அவர் விலகும் போது ஐ ஷுட் ஆல்சோ கொஸ்டின் தட் பர்சன், ஆர் ஐ ஷுட் ஆல்சோ. இப்போ நம்மக்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குல்ல. நான் மட்டும் இல்லை, மொத்தமாகவே சொல்கிறேன், ஒரு சொசைட்டியாகவே இல்லை நீ பண்ணுறது தப்புன்னு ஒரு வாய்ஸ் எழுப்ப முடியாத நிலைமையில் நாம ஏன் இருக்கோம்? இல்லை, நான் அந்த முதல்ல திரும்ப அந்த ஒரே வார்த்தை தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ட்ரைபலிசம்னு சொன்னேன்ல, நம்ம அந்த காட்டுவாசி கோணம் நம்மள்ட்ட இருந்து நானே நினைக்கிறேன் பெரிய அளவில் குறையலை நிவேதன். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் ஜாதி பேரில் கொலை நடக்காம இல்லையே, அது பிள்ளைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஜீவியம் வேற தேவையில்லாமல் வாய விட்டு மாட்டேங்கிறாரு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி படங்கள் ஓடாமல் இல்லையே. அந்த கான்ட்ரோவர்சியில் அந்த ஒருத்தன் இருக்கான், அதை வச்சு மட்டும்தான் படம் எடுப்பாங்க. மோகன்ஜி இருக்கா, முத்தையா இருக்கா, 2 தரமான இயக்குனர்கள் இருக்காங்க. இப்போ எடுக்கிற நேரத்தில் அந்த படங்கள் ஏன் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும். ஆனாலுமே இன்னைக்கு வரைக்கும் ஜாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஜாதியோட மிகப்பெரிய வெறியை கொண்டு அலைகிற, இன்னைக்கும் கல்யாணம் கட்டி ஊரை விட்டு போனால் தேடி போயிட்டு சிட்டியில் கொண்டுட்டு வர அளவுக்கு அது கொலை இருக்குத்தானே. இப்போ இதை எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அகைன் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான், ட்ரைபல் மென்டாலிட்டி தான். அந்த மென்டாலிட்டினா இது ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் வேட்டியை கட்டிக்கிட்டு அருவாளோட போனவே இன்னைக்கு ஃபேஸ்புக்கை கையில் வச்சுக்கிட்டு ட்ரௌசரை போட்டு வந்து நிற்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. இதில் வெப்பனும் 8000 தான் மாறி இருக்கே ஒழிஞ்சு மைண்ட் செட் அங்கேயே தான் இருக்குது இவனுங்கள்ட்ட. அப்போ யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு நம்ம அடையாளத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கிட்டத்தில் யார் ஒரு கான்சர்ட் செஞ்சால, யார் எனக்கு டக்குன்னு அவட பேர் வருது இல்லை, ஜோனிட்டா காந்தி இல்லை மியூசிக்கா அமெரிக்கன் ஆர்டிஸ்ட்
ஐயோ இவ டூர்லாம் போனாலே டெய்லர் ஷிஃப்டா? டெய்லர் ஷிஃப்ட். இப்போ டெய்லர் ஷிஃப்ட் உருவாக்குன ஒரு 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 இது இருக்குல்ல, ஃபேன் பேஸ் ஒன்று உருவாக்கி தன்னோட காசில் தானே கான்சர்ட் செய்கிற அளவுக்கு வந்து தான் ஒரு இப்படி ஒரு 4-5 ஃபிகர்ஸ் உருவாச்சுன்னு சொன்னால் அது எந்தளவு பெரிய. இப்போ எலான் மஸ்க் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு ஃபிகராக உருவாக்கிட்டு வர ஒருத்தர் இருக்கிறாரு இல்லை. இப்போ இப்படியான உருவாகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 4-5 பேர் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன டக்குன்னு இலுமினாட்டி கான்செப்டுக்கு போகுது. இல்லை இது வந்து இப்போ நம்ம ஒரு 1000 பேர் வச்சுக்குவோமா, 1000 பேருக்கு குரூப்பாக பிரிஞ்சிருக்கிறீங்களா, இந்த 1000 ஒரு 500 ஆகுதா, இது 100 500 ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு இது பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு தானே அர்த்தம் அதுக்கப்புறம். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது ஃபேன் பேஸ் இல்லை, இன்ஃப்ளூயன்சஸ் 1000 பேர் இருக்கிறது 500 ஆகி 100 ஆகி குறுக்கிட்டு வர்றது. ஆமாம் 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 ஆமாம். இப்போ நம்ம பெரிய லெவலில் இருக்கிறனால ஓகேயா போயிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்களேன், இப்போ அஜித் விஜய் 2 பேருமே இல்லைன்னு சொல்லி, அப்போ அந்த நேரத்தில் ஒரு எஸ்கே விஜய் சேதுபதினு வருவாங்க, வர வாய்ப்புகள் கம்மி தான். அடுத்து வாரத்துக்கான வாய்ப்பு நமக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தூரத்தில் தெரியலை. புதுசாக ஏதாவது உருவாகுதோ தெரியாது. பட் இதே ஒரு 10 பேர் இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த அளவு தூரத்துக்கு இது பெருசாக இருக்காது, இது பிரிஞ்சு போயிருக்கும். ஆமாம், ஏன்னா நீங்கள் சொன்னது சரி. ஏன்னா ரஜினிக்கு மொதல் எம்ஜிஆர் சிவாஜி இருக்கிற நேரம் 2, ரஜினி கமல் இருக்கிற நேரம் 2, அஜித் விஜய் இருக்கிற நேரம் 2, அதுக்கப்புறமே இருக்கிற டியர்ஸ் எல்லாமே மல்டி ஆக்டர்ஸ்ன்றபடியா இப்போ எஸ்கே விஜய் சேதுபதினு வர தொடங்கி விஜய் சேதுபதி கொஞ்சம் டவுன்வர்ட் ஸ்லோப்பில் போன பிறகு அந்த இடம் திருப்பி காணாமல் போயிடுச்சு. ஏன்னா எஸ்கேக்கு ப்ராப்பரான ஒரு இது இருக்கல. சிம்பு தனுஷுன்னு வர தொடங்கின அப்புறம் இந்த சிம்பு கொஞ்சம் கீழே போக தொடங்கினோடனே சிம்புக்கு திருப்பி காம்படிட்டர் இருக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கங்குவா பற்றி பேசுனீங்க தானே, கங்குவா போட்டு பொலன்னு பொழந்தானுங்க தானே, எவன் டிஃபெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க இல்லையா? யாரும் பண்ணல. ஏன்னா அதுக்கு நான் சூர்யாவுக்கு ஃபேன் பேஸ் இல்லை. ஆமாம், இந்த திவாகரா இருக்கானே, ஓ அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குல்ல. ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த ஃபேன் பேஸ் வந்து பிரிஞ்சு போக தொடங்கணும்னு. எஸ், நீங்கள் சொல்கிற சரிஜி. ஏன்னா செகண்ட் டியர் இருக்கிற ஃபேன் பேஸ், இப்போ நான் சொன்ன செகண்ட் டியர்னு சொல்கிற நேரம் நம்ம சூர்யா, தனுஷ், இந்த செட் இருக்குல்ல, இந்த செட்டில் இருக்கிற ஃபேன் பேஸ் அவ்வளோ டாக்ஸிக்காக நான் பார்த்ததில்ல. ஜெயம் ரவி படம் நடித்தா ஜெயம் ரவி படம் மயிறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. தனுஷ் படம் நல்லா ஓடலைன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அந்த படத்துக்கு முட்டு கொடுத்து நான் பார்த்ததில்ல. அதுக்கு பின்னால் இருக்கிற கான்செப்ட் எனக்கு இப்போ புரியுது. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இப்போ 2 பேருக்கு இப்போ மொத்த பாப்புலேஷன் வந்து 1 லட்சம் இருக்கிற நேரம் 2 ஐடல் தான் இருக்குன்னா 50 லட்சம் 50 லட்சமாக பிரிஞ்சிடும். இதே 10 பேர் இருக்காங்கன்னா 10,000 தானே பிரிய போகுது. அந்த 10,000த்துக்கான அந்த நீங்கள் சொன்ன ட்ரைபல் மென்டாலிட்டியோட பவர் கம்மி. ரைட். அப்போ அதோட இப்போ வேறு ட்ரைபோட சண்டை பிடிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 9 பேரோட சண்டை பிடிக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐலண்டில் இருந்துக்கிட்டு சண்டை, இப்போ ஒரு ஐலண்ட் தான் இருக்குன்னா அதுக்கு வாரவே எவன் வந்தாலும் கொள்ளுங்கிற மைண்ட் செட்டோட இருப்பான். ஆமாம், இந்த கிட்டத்தில் ஒரு படம் வந்துச்சு, யார் விட்டு நம்ம RRR ஹீரோட ஒரு படம் வந்துச்சு, இது கேம் சேஞ்சர் இல்லை, அதுக்கும் தேவாரால ஒரு 4 ட்ரைப் இருக்கு. இந்த மலைக்கு போறதா அந்த மலைக்கு போறதா, எந்த மலையோட சண்டை பிடிக்கிறதுங்கிற அது ஒரு மொரட்டு படம், வேணாம், அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் நீ இந்த ஃபேக்டர் எனக்கு புரியுது. அப்போ நீங்கள் சொல்கிறது எய்தர் த வேர்ல்ட் வில் கோ இன் அ வேவா, வெஸ்டர்ன் சைட் பார்த்தா ஐடல்ஸ் வந்து கம்மியாகிட்டு வர்றது பிரச்சனையாகிட்டு வருது. இப்போ நம்ம நாட்டில் சினிமான்னு எடுக்கிற நேரம் ஓகே கொஞ்சம் மலிவு அடைஞ்சிருச்சு. ஏன்னா விஜய் இங்கிட்டு போயிட்டாரு, அஜித் வந்து நீங்கள் எப்படி வெக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்னடான்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்தியாலையும் சரி ஸ்ரீலங்காலையும் சரி அரசியல் நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்குது? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இப்போ ஸ்டாலினோட பவரோட கம்பேர் பண்ணுற ஸ்டாலின் இந்த டிஷர்ட் போட்டு நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மக்களே, உண்மையிலேயே அதுதான். ஸ்டாலின் இருக்கிற வரைக்குமே நான் நினைக்கல ஸ்டாலினோட இடத்த பிடிச்சி அந்த பாப்புலாரிட்டி எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்டாலினுக்கு அதுக்கு பின்னுக்கு போட்டிருக்க எஃபர்ட் எவ்வளோ காலம், அதான் அத்தனை வருஷமா அந்த மனுஷன் கலைஞருக்கு கீழே இருந்ததுல இருந்து அந்த மனுஷன் அவரோட இதை கொண்டு. அதோட நம்ம எல்லாரும் சொல்லலாம் ரணில் அளவுக்கு பொறுமையா இருந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லி. நீங்க ரணில் நெவர் நோ தி பேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாலின். அதாவது பின்னுக்கே நின்னுக்கிட்டு ஒரு அடி முன்னுக்கு வச்சா நான் முதலமைச்சர், ஒரு அடி முன்னுக்கு வச்சா நான் முதலமைச்சர். எங்க அப்பனுக்கு கண்ணு தெரியாம காது கேட்காம வாய் பேச முடியாம இருக்கிற வரைக்குமே எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. மண்டே போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சிச்சு. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். பரிதாபங்கள்ட்ட பல
வீடியோ ஒன்று இருக்கு. சுதாகர் வந்து கலைஞர் மாதிரி இருப்பா, இங்கிட்டு கோபி வந்து ஆஹ இது என்னுடைய கட்சி அப்படின்னு, இங்கிட்டு கலைஞர் இது எங்களுடைய கட்சி அப்படின்னு. அப்படி இருந்த மனுஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இப்போ அந்த மனுஷன் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிடுச்சுல. எனக்கு அடுத்து உதய்க்கு அடுத்து இன்பா, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ விஜய் வந்து திராவிட மாடல் அராஜக மாடல்னாலும் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க ஃபேன் பேஸ் வரும்னு? அங்கே என்ன இன்னொரு இது ஒன்று இருக்குன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோனை வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஃபோனை வாங்கினேன், இந்த ஃபோனுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வருஷம் தான் கேரண்டின்னு சொன்னால் எனக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் எனக்கு கொடுக்குறேன்னு 10 வருஷம் பயமெல்லாம் பாய்க்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு இன்னொரு 2-3 தசாப்தத்துக்கு எங்கள் கட்சியிலேருந்து பிரச்சனை இல்லைன்னு கட்சி தொண்டர்கள் அப்பா முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பெரிய பாயிண்ட், ஏன்னா நான் இந்தியாவில் இருந்தபோது இருந்த ஃப்ரெண்ட்ஸை விட பாட்காஸ்ட் செய்ய தொடங்கின அப்புறம் எனக்கு இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த எனக்கு தெரிஞ்சு தீவிர அணில்ஸாக இருக்கிறவங்க கூட அதை விட தீவிரமான திமுக ஃபேன்ஸ். சரியா? அப்போ அவங்க வந்து அவங்கள்ட்ட சும்மா கேட்டேன், இப்போ என்ன அண்ணா கட்சி தொடங்கிட்டாரு, அண்ணாவது திமுகவை அடிச்சுக்க முடியாதுன்னு. அப்போ அண்ணா நினச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே அந்த இடத்துக்கு வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறும்னு. கஷ்டம். நீங்கள் என்னதான், ஆனால் அவர் போகிற பாத் சரி, தன்னை வந்து திமுகவுக்கு எதிராக தான் நிறுத்துற நிலைமையில வச்சு அவருக்கு. ஏன்னா ஏன்னா இது நடந்தது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் தான். அண்ணாவோட என்ட்ரி வந்து திமுகக்கு த்ரெட் இல்லை, பிஜேபிக்கு த்ரெட்டு. அவங்களுக்கு அப்போ அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் பொசிஷன் விஜயை பொறுத்த வரைக்கும் அடுத்த சட்டசபை இதில் அட்லீஸ்ட் ஒரு 10-20 சீட்டாவது கிடைச்சிச்சுனாலே, ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே கமல்ஹாசனுக்கு ஒரு சீட்டு கூட எடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சிக்னிஃபிகண்டாக கிடைக்காது, கிடைக்கும். எங்கேயாவது ஒரு 2 சீட்டு தட்டுமாறி கிடைக்கும். சரி, ஏன்னா உள்ளுக்கு வேட்டியோட பூந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம். ஆனால் அண்ணாவோட ஐடியாலஜிலையுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கு. அண்ணா எந்த ஐடியாலஜியில் போறாருன்னு எனக்கு புரியல. அது என்னன்னா அவர் எப்படின்னா ஃபுட் சலட் வச்சிருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீ எது வேணாலும் அது வந்து ஒரு வகையில் பார்க்க போனால் ஸ்மார்ட், பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் மொக்க இல்லை. ஏன்னா அண்ணாவோட ஃபேன் பேஸில் எல்லா ஐடியாலஜிலையும் ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் கேட்டர் பண்ணணும்னா நான் கொஞ்சம் மையத்தாளாக தான் இருக்கணும். ஆல்ரெடி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு, மையத்தாளாக இருந்தால் என்ன ஆகும்னு. அப்போ அண்ணா என்ன பண்ணுறாரு, இவர் பார்த்தீங்கன்னா இவரோட கட்சி ஐடல்ஸாக வச்சிருக்கிறது பெரியாரை வச்சிருக்காரு. பெரியாருன்னா எல்லாருக்குமே மைண்டுக்கு வாரது திமுக தான். நீங்கள் அதை எந்த விதத்துலையுமே மாற்றிடலாது. இப்போ திமுக ஷாப் பண்ணுற ஒரே ஐடலை நீங்கள் வச்சிருக்கிற நேரம் நீங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது இல்லை, அண்ணாக்கே இது புரிய மாட்டேங்குது. இல்லை, அவர் என்னன்னா ஆக்சுவலாக அவர் அதை பெரியாரை வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தலித்தை டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறது தான். அங்கே திமுக அதை வச்சிருந்ததுக்கு அவங்க செய்கிறதுக்கும் அதுக்கும் வேறு பிரச்சனைகள் இருக்குது. இங்கே இவர் போடுறது என்னென்னா, இது வந்து பாரஞ்சித்தோட கான்செப்ட். இது இந்த பாரஞ்சித் பிறகு நம்ம மாரி செல்வராஜ் மாதிரி எங்கேயாவது வீட்டு மூலையில் இல்லாட்டி ரோட்டோரத்தில் அம்பேத்கர் படத்தை ஒட்டுற மாதிரி அம்பேத்கரையும் வச்சிருக்கிறாரு. அம்பேத்கரையும் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு 4 பேர். இது என்னன்னா கேட்டகரி வைஸ் பிரித்து தான் படம் வச்சிருக்கிறாரு அவர். இப்போ ஐயர் கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு, தலித்தை பிடிக்கிறதுக்கு. இந்த மனசு என்னன்னா ஒரு பக்கம் பெரியாருக்கு பேசிக்கிட்டு இருக்கு, திடீர்னு பார்த்தா பசும்பொன் அவருக்கு வந்து மாலை போட்டு வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. நீ ப்ராப்பர் அரசியல்வாதி தான், ஆனால் உன் ஸ்டாண்ட் எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை, அங்கே என்னன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஆட்டுக்கறி என்னது ஆமக்கறி தின்னது ரொம்ப கேவலமாக கிளிய ஆரம்பிச்சு. ஆமாம், அது மொரட்டு கான்செப்ட் ஜி. எனக்கு நான் இது ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் தானே. எனக்கு எப்போயாச்சும் ஒரு நாள் இது வெளியே வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் ஃபோட்டோஷாப் அப்படி அந்த ஆர்டிஸ்ட்க்கு கொடுத்ததே நான் தான்னொன்னே திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். தமிழ்நாட்டில் நடந்த மேஜர் பிளாட் ட்விஸ்டில் இது எனக்கு ஒரு 10க்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத தாண்டி அவர் சொல்கிறது லாஜிக்கலானதுங்கிறது மட்டும். ஏன்னா ஒரு ஆயுத பயிற்சிங்கிறது நடக்க வேண்டிய இடம் வந்து எங்கேயுமே யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் சேஃப் இடத்துல ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டுக்குள்ளே நடக்கணும். அப்போ இப்படி ஒரு இடத்துல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டன் முடிஞ்சு அங்கேயே உடஞ்சிருச்சு. மற்ற வச்ச 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குதே ஒழிஞ்சு. ஸோ லாஜிக்கலாக இவர் வந்து ஒரு 10 பாயிண்ட் சொல்கிற நேரம் ஒரு 2 பாயிண்ட் லாஜிக்கலி ஃப்ளோவாக இருந்தால் பரவாயில்ல. இவர் சொல்கிற 10ல் 8மே லாஜிக்கலி ஃப்ளோ ஆகுது. அப்போ தெரியுது, நீ பொய்யத்தான் செஞ்சிருக்கியா அப்படின்னு. அவர் பக்கத்துலேருந்து பெருசாக எதுவும் வரல தானே. ஏன்னா அவருக்கு தெரியும் அதில் கையை வச்சோம் சாணியில் காலை வச்ச கதை தான், அதனால சத்தம் இல்லாமல் இருந்துறது பெட்டர்னு. பட் இருந்தாலுமே கூட
அங்கேயுமே ஒரு டாக்ஸிக் ஃபேன் பேஸ் சுற்றிக்கிட்டு தானே ஆமா, இருக்கு. தம்பிகள் நீங்க நினைக்கிறீங்களா, தம்பிகள் எல்லாம் கஷ்டம். அந்த ஜாம்பி கூட்டத்தோட சண்டை பிடிக்கிறதுக்கு சத்தம் போடாம இருந்துடலாம். இல்லைன்னா அரசியலில் ரொம்ப ஈஸி தானே. இப்போ இந்த முறை நம்ம நாட்டில் அரசாங்கத்துக்கு ஓட்டு விழுந்ததுக்கான காரணம் அதுதான். இலங்கையில் என்றைக்குமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே இருக்கிற விருப்பத்துக்கு வாக்கு கொடுக்காது, மற்ற மேலே இருக்க வெறுப்பில் தான் வந்து விழுந்திருக்கும். அந்த வெறுப்பில் வாக்கு போட்டு தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆகி போயிருக்கு. நீங்கள் வெறுப்பில் போடுறேன்னா அவன் மேலே இருக்க கோவத்துக்கு இவனுக்கு போடுறீங்க, இவன் மேலே இருக்கிற விருப்பத்துக்கு இல்லை, இவன் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்லேயே இவனோட ஐடியாலஜிலே இல்லை. அதனால தான் பேர் தெரியாத ஊர் தெரியாதவெல்லாம் வின் பண்ணி இந்த முறை பார்லிமெண்ட்டுக்கு போனானுங்க. எவனு கூட சில நேரம் ஓட்டு போட்டவனுக்கே தெரியாது நம்ம யாருக்கடா போட்டோன்னு சொல்லி அப்படி போணுச்சு. அதுக்கப்புறம் உள்ளுக்கு அனுப்பிட்டு ஐயோ அனுப்பிட்டோம் நீங்கள் குளறி வேலை இல்லை, என்னத்துக்காக அனுப்பணும், நம்ம சொன்ன வேலை நடக்குதா, எதுக்காக போட்டிருக்கோம். அப்போ எப்பயுமே ஒரு ஐடியில் முன்னுக்கு கொண்டு வந்து அவரை பாப்புலர் ஆக்கி அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பாட்டு போட்டு. இப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னால் அர்ச்சனா தான் வந்து போகிறாரு. அப்போ எனக்கு போர் அடிச்சதுனாஜி அவரோட ஃபேஸ்புக் பேஜை போய் பார்ப்பேன். ஒரு மனுஷன் எவ்வளோ டிலியூஷனலாக இருக்க முடியும்னு ப்ராப்பராக பார்க்கலாம். இப்போ கிட்டத்தில் நேற்று நடந்துச்சு என்னென்னா நம்ம ஸ்கூலுக்கும் அவங்க ஸ்கூலுக்கும் இடையில ஆமாம் நீங்கள் போட்டிருந்தீங்க ஸ்டோரி போட்டு மேட்சுக்கு அப்புறம் நைட் நடக்கும் டிபேட்ல இவர் டாபிக் எங்கேயும் இழுப்பட்டு போயிருக்குது போல இருக்குது. அவரே ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காரு, நான் டிபேட்டை ஃபுல்லாக பார்க்கல, அதனால எனக்கு அதில் என்ன இழுப்பட்டு போச்சுன்னு தெரியல. பட் இவரை பற்றின கண்டென்ட் அதில் பேசியிருக்கிறானுங்க போல இருக்குது என்னமோ. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா இவரை கண்டென்ட்டாக ஆக்கவே வேணான்றது தான் என்னுடைய சஜஷன். ஏன்னா இந்த எனி மார்க்கெட்டிங் இஸ் குட் மார்க்கெட்டிங் தானே, இல்லை நெகட்டிவோ பாசிட்டிவோ. அதனால தான் எங்களோட மற்ற சேனலில் இருக்கிறதுல என்ன நியூஸ் வந்தாலும் நாங்கள் எடுக்கிறது இல்லை, அது அப்படி இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு. ஆனால் இந்த அர்ச்சனாலேயும் சரி சீமான்லேயும் சரி மிகப்பெரிய கிளவுன்ஸ் யார் தெரியுமா, டயஸ்போரா தான். இவங்க அதுவும் ஒரு வகையான வெறுப்பு தானே. இப்போ நமக்கு எவன் மேலேயாவது வெறுப்பு இருக்குது, அந்த வெறுப்புக்கு சப்போர்ட்டிங்காக ஒருத்தன் வந்த கையோடு அவனை நம்பி இது எப்படி வெறுப்பாகும், யாரை வெறுப்புன்னு சொல்லி. இல்லை இப்போ சொல்லப்போ இப்போ டயஸ்போரா பொறுத்த வரைக்கும் என்னது, இலங்கை அரசாங்கங்கிறத வந்து கொல்லப்பட வேண்டியது, அது யாராக இருந்தாலும் கொல்லப்பட வேண்டியது. அது எவன் அங்க உட்கார்ந்தாலும் அவன் நம்ம தமிழ் தேசியத்துக்கு துரோகி அப்படிங்கிறது. அப்ப எவனாவது வந்து அதை என்டோஸ் பண்ணினானா நீ நமக்காக வந்திருக்க. ஆனா விஜயும் சரி அர்ச்சனாவும் சரி எனக்கு அவங்க நீங்க என்ன ரெண்டையும் கம்பேர் பண்ணி வரேன் எங்க வரேன்னு சொல்றேன். they both use their somewhat fan base in a very strategically way. இப்போ அர்ச்சனா தொடங்கினது வந்து மெடிக்கல் அது இதுன்னு தொடங்கிட்டு ஒரு இன்டர்வியூவில் கபார்னு போட்டார்ல, எங்களுடைய தலைவர்னு போட்டார்ல, எனக்கு அப்போ பட்டுச்சு ரைட் இவர் டார்கெட் பண்ணுறது டயஸ்போராவை தானே. விஜயுமே ஆக்டிங்னு உள்ளே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பொலிட்டிக்ஸில் நான் குதிக்கிறேன்னு குதிச்சார்ல, இவர் டார்கெட் பண்ணது இவரோட ஃபேன் பேஸை தான். ரெண்டு பேருமே அவங்களுடைய இதில் கரெக்டாக இருக்காங்க, ஆனால் ஐடியாலஜி சரியான்றது எனக்கு தெரியாது. இல்லை அப்படி பார்க்கணும். இப்போ அடுத்த படத்துக்கு பேரும் வச்சாச்சு. ஆமாம் ஜனநாயகன். எனக்கு என்னன்னா போட்டு பொழக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னன்னா அந்த பகவத் கேசரி இருக்குல்ல, அதுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கிறது வந்து சிவா படத்துக்கு போல, சிவாவோட அடுத்த படம் ஏகேவோட சரியா. இப்போ அங்கிட்டு விடிவி கணேஷ் சொல்லிட்டார்ல விஜய் இந்த படத்தை 5 வாட்டி பார்த்துட்டாருன்னு. ஒரு பக்கம் அஜித் ஃபேன் பேஸ் வந்து பகவத் கேசரி 5 வாட்டி பார்த்தவங்களோடலாம் எங்களால் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாதுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ள பயம், அடுத்து இந்த மனுஷனோட படம் நம்மளாலோட தான் இருக்க போது போல இருக்கேன்னு ஒரு பயத்தில் இருக்காங்க. இல்லைன்னா இப்போ அடுத்த படத்துக்கான போஸ்டரோட எனக்கு கதை எங்கே போகுதுன்னு நல்லாவே விளங்குது. அதாவது நாட்டவருக்கு அந்த ரஜினிகாந்த் அந்த ரோட்டு போடுவார் இல்லை ஒரு பாட்டு அப்படியே பில்டிங்கெல்லாம் வரும்ல, அப்படியான படம் ஒன்று வரப்போகுதுங்கிறது தெளிவாக தெரியுது அதில். ஆனால் இந்த இப்போ இப்படி தான் எனக்கு என்னென்னா ஓகே விஜய் பண்ணுறாப்படி, ஆனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இவங்களோட ஃபேன் பேஸ் டாக்ஸிக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இந்த ஃபேன் பேஸ் மலுமட்டியானுங்க. இவங்க எனக்கு அந்த காம்பினேஷன் வந்து ஒரு வியர்ட் காம்பினேஷன். நீ வந்து இப்படி ஒரு படம் எடுத்துட்டா இந்த படத்தில் செய்கிறத எங்கள் அண்ணா செஞ்சிருவார், சர்க்காரில் செஞ்ச மாதிரி இந்த இடம் செஞ்சிருவாருன்னு அண்ணா நினைக்கலாம். ஆனால் இவங்க எவ்வளோத்துக்கு டாக்ஸிக்கோ அவ்வளோத்துக்கு மலுமட்டியானுங்க. இவனுங்க வந்து டக்குன்னு தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனை மரத்துக்கு ஒரு குத்துன்ற மாதிரி நீ யாருக்கு ஓட்டு போட்ட திமுகக்கு அப்படின்றவாங்க. அண்ணா வந்து படம்லாம் எடுத்தனேடா ஒன்று வச்சு ஒன் லாஸ்ட் டைம்னு, சாரி எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இப்படியே இந்த ஆனால் என்னென்னு ஒரு வகையில் பார்க்க போனால் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இவங்களாலே சர்வை பண்ண முடியும். ஆமாம் அவங்களுடைய இதே அதுதானே. இப்போ யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் சென்சிபிளாக இருந்திருந்தால் வாரிசு ஓடி இருக்குமா? வாரிசு அத்தனை கோடி வசூல் வட்டுச்சு இல்லை. அப்போ குடும்பங்கள் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது அண்ணா வந்து இது ஒரு டெஸ்ட் பண்ணாருன்னு.
இவங்களுக்கு ஒரு படத்தை கொடுத்து பார்ப்போம், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்னு. ஏன்னா மற்ற ஃபேன் இப்போ சூர்யாவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு, கங்குவா ஓட விட்டானுங்களா? இல்லை, ஒரு சப்பார் ப்ராடக்டை கொடுத்தா நான் ஓட விட மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்ன அந்த 10 பேர் கான்செப்ட் தான். தனுஷ் ராயன் படம் எடுத்தான், ஓடலை பெருசா. ஏன்னா தெரியும் அவங்களுக்கே தனுஷ் ஃபேன்ஸ்ன்னு இருக்காங்கன்னு தெரியும், அவங்களுக்கே தெரியும் இந்த படம் மொக்க தான் பஸ்ன்னு. ஆனால் இதை விஜய் ஃபேன்ஸ் செய்வாங்களா? மாட்டாங்க. இது அவன் எதை கொடுத்தாலும் திங்கிறான்டான்ற மாதிரி இவங்க எதை கொடுத்தாலும் பார்த்துருவாங்க. இந்த இது அவ்வளவும் ஓட்டா டிரான்ஸ்லேட் ஆகுமான்னா அண்ணா செஞ்ச கெஸ்ட் மிஸ்கால்குலேஷன். அது நான் நினைக்கல அவர் அந்த அளவு தூரத்துக்கு அதை செஞ்சிருப்பாருன்னு. பட் ஆனால் அப்படி செஞ்சிருந்தாருன்னா உங்களுக்கும் இந்த நாடும் நாட்டு மக்களும். ஆனால் பிக்கஸ்ட் ஒரேட்ரி ஸ்கில் இருக்கு. ஒரு அரசியல்வாதிக்கு என்ன இருக்கணுமோ அது அண்ணா கிட்ட இருக்கு. ஐடியாலஜியை மட்டும் கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பண்ணி பார்த்துட்டாருன்னா அட்லீஸ்ட் விஜயனா இல்லாட்டியும் சஞ்சய் இன்பநிதிக்கு ஒரு போட்டியா வருவார். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உள்ளுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இனி என்ன வேற வழி? இப்ப விஜய்க்கு அடுத்து யாரு? புஷி ஆனந்தா வருவாரு. அதுக்கு முடியாதுல்ல, யோசிச்சு பாருங்க. புஷி ஆனந்துக்கு தலைமையில கட்சி இருந்தா என்ன ஆகும்னு. சரியா? நடக்காது. இதுக்கு அங்கிட்டு சஞ்சய் டிரெக்ஷன் போயிட்டா அப்படி கொஞ்சம் மனசு மாதிரி இங்க வந்தானா வாங்க. இல்ல அது எங்க மாறுங்கிறத நான் சொல்லவா? சஞ்சய் ஒரு 3 படத்துக்கு அப்புறம் ஹீரோவா என்டர் ஆனான்னு வச்சு. ரைட், ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். சொல்லுங்க, படத்தோட பேர் என்ன? ஜனநாயகனு. சரி, ஜனநாயகனின் மகன். சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்து எங்க வாரீங்க? அண்டர்ஸ்டாண்டபிள். ரைட், சரி. இல்லை, இது எபிசோடோட டைட்டிலாக இதை போட்டுடலாம் நான் யோசிக்கிறேன். இந்த என்னோட எண்டு நோட்டும் அதுதான், கன்னியிசம் தவிர்ப்போம். ரொம்ப காலமாக சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு வசனம் தான். எனக்குமே அது ரொம்ப இதாக. அதான் இந்த எபிசோட் பேசும்போது நான் உங்களுக்கு நேற்று கண்டென்ட் இருந்துச்சு, கன்னியிசம் தவிர்ப்போம், இதை சுற்றி பேசுவோன்னு. இவ்வளோ தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 100% என்னுடைய என் நோட் கன்னியிசம் தவிர்ப்போம், அவ்வளோதான். நீ டேங்க் கம்யூனிட்டியில் ஒன்று சொல்லுவாங்க, கண்ணியாயிரு நீயா இருக்காத. மியூட் போட்டுட்டேன், புரிஞ்சவனுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் என் நோட். சரி, நன்றி, நன்றி, நன்றி. ලංකාවේම එතකොට ජීවත් වෙලා හිටියොත් කියයි ඔය උළුවස්සේ ගියා පැත්තට ගියාම තමයි රාවණා බුදියන් ඉන්න තැන තියෙන්නේ. සර් කැන්සල් කරන්න නම් එපා. මං එන මග විනාඩි 2කින්. ඇත්තටම කියනවා නම් උන් ඉස්කෝලේ ගිය වෙලාවේ නිදා ගන්න වෙලාවේ මම පට්ටාදරේ වුණා. ලා මකලෝකේ අන්තිම last final conclusion act www.slvlog.lk වෙබ් අඩවියෙන් දැන් ඔබට නැරඹිය හැක.